நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நிச்சயமாய் நம்மை வேறு மனுஷனாக மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எங்களை அன்போடு அழைத்து இந்த சபையின் குருவானவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கமிட்டி மெம்பர்ஸுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வேகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதன் 17ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். யாராவது ஒருவர் எழும்பி வாசித்து உதவ உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனமும் அதனுடைய 3வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஆமென் ஹல்லேலூயா. எலியாவுக்கு ஆண்டவர் மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ எங்க ஒளிந்து கொண்டிரு? கேரி தாற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு, அங்கே நான் உன்னை போஷிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு மிக முக்கியமான ஒரு பஞ்சம் கடந்து வருகிறது. எலியா தீர்க்கதரிசி ஆகாபுக்கு எதிராக ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தபடியால், தேவனை ஆராதிக்காமல் வேறு தெய்வங்களை ஆராதித்தபடியால் இந்த இடத்திலே ஒரு பஞ்சம் கடந்து வர போகிறது என்று சொல்லுகிறார். அதே இடத்துலதான் யாரும் இருக்கிறா? எலியாவும் அந்த இடத்துலதான் இருக்கிறாரு. ஆனா தேவன் எலியாவை தனியா வெளியே கொண்டு வந்து ஒரு காரியத்தை பண்ணுகிறார். அந்த பஞ்சத்தின் நேரத்திலும் தேவன் எலியாவை போஷித்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம சுத்தி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், நம்ம பக்கத்துல பார்த்தா எத்தனையோ வியாதிகள் வரலாம். கடந்த நாட்கள்ல பார்த்தோம் கொரோனா வந்துச்சு, ஆனா கர்த்தர் நம்ம இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல எங்க திரும்பி பார்த்தாலும் பஞ்சங்கள், பிரச்சனைகள். 24 மணி நேரம் தொலைக்காட்சி ஆன் பண்ணி பார்த்தா நம்ம பார்க்கிற செய்தி என்ன தெரியுமா? மரணம் 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 என்கிற பயங்கரமான செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தோம். தேவனுடைய கிருபை நம்ம மேல இருந்ததுனால நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் ஆண்டவர் இன்னைக்கு பாதுகாப்பா வச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் எங்கே சுத்தி பார்த்தாலும் பஞ்சம் என்கிற அனுபவம். நம்ம நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில நான் தோற்று போயிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கிறேன், நிந்தனைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன், வனாந்திரம் என்கிற வழியாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆகாரை போல் கண்ணீரோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். தேவ ஆவியானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால். கரங்களை தட்டி சொல்லுங்க, அவனை பிழைப்பூட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட பேச மாட்டாரா? அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தின் பாரங்களை மாற்றாதா? தேவனுடைய வார்த்தை என்னுடைய கண்ணீரை துடைக்காதா என்று பலவிதமான நெருக்கத்தோடு கடந்து வந்திருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்படி எலியாவை வனாந்திரத்திலே காகத்தை கொண்டு போஷித்தேனோ அதே தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்படி வந்தீங்களோ அப்படியே திரும்ப அனுப்புகிற தேவன் அல்ல. ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஐயா நான் கண்ணீரோடு வந்திருக்கிறேன், ஐயா நான் பாரத்தோடு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய சூழ்நிலையை குறித்து ஒவ்வொரு நாளும் கதறி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை ஆகாரை போல வனாந்திரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் நேசித்த மனிதர்கள் இன்றைக்கு என்னை தள்ளிவிட்டார்கள். நான் நம்பி வந்த மனிதர்கள் என்னை ஆகாதவன் என்று என்னை உதறி தள்ளிவிட்டார்கள். நான் எங்கே செல்வதென்று தெரியாத ஒரு கேள்விக்குறி என்கிற அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கரம் பிடித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். மரண பரியந்தம் இப்போ வாழ்ற வாழ்க்கை இல்ல, ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். மனுஷங்களை பார்த்து சொல்ல, உன்னுடைய ஸ்டார்டிங் லெவல்ல பார்த்து நீ பிரயோஜனமற்றவள், எதற்கும் உதவாதவள் என்று சொல்லலாம். ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், எந்த இடத்தில் தலை குனிந்து போனாயோ அதே இடத்தில் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எலியாவை
அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் போஷிக்கிறார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இந்த பஞ்சத்துல யார் எனக்கு பதில் செய்ய முடியும், யார் எனக்கு ஆதரவா இருக்க முடியும், என் நெருக்கத்தின் மத்தியில யார் என்ன உயர்த்த முடியும்? ஆண்டவர் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் எங்க திரும்பி பார்த்தாலும் பஞ்சம். ஆனால் ஆண்டவர் எலியாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், காகத்தை கொண்டாயிலும் அவர் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு எலியாவை போஷித்த தேவன் உங்களை வாழ வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேகமாய் வேத புஸ்தகத்திலிருந்து 4 காரியங்களை இந்த இரவு நேரத்தில் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். எப்படி ஆண்டவர் எலியாவை போஷித்தாரோ அதே போல வனாந்திரம் என்கிற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அந்த அனுபவத்தை கடந்து வர வேண்டும். வேத புஸ்தகத்துல எலியா கடந்து வந்த 4 தெளிவான அனுபவங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை பேர் முழிச்சிருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்துல அதே வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிப்போம். தேங்க்யூ அம்மா. முதல்ல ரொம்ப அழகான ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? எலியாவுக்கு உண்டாயிற்று. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை யாரு விசுவாசிக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் வனாந்திரம் செழிப்பாக மாறும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எலியாவுக்கு ஒரு வார்த்தை கடந்து வந்தது. எந்த வார்த்தை தெரியுமா? நீ ஆகாப் ராஜாவிடத்திலே இந்த காரியத்தை சொல்ல வேண்டும், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் எப்படி மாறிட்டு இருக்கு தெரியுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார், உன் சூழ்நிலை மாறும். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எலியா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாய். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு எச்சரிப்பு குறைந்து போயிருக்கிறது. ஜனங்களுக்கு பிடிக்கிற போல சோப்பு போட்டு பேசுகிற கூட்டத்துக்கு பின்னாடி ஓடுறதுக்கு தான் ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆகாபை பார்த்து சொல்லுகிறாரு, நீ வேறு தேவரை ஆராதிக்கிறது சரியில்லைப்பா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறது சரியில்லை, தேவனுக்கு இது விருப்பம் இல்ல, மனம் திரும்புன்னு சொன்ன பிறகும் அவன் திருந்தல. இப்பொழுது தேவ வார்த்தை இந்த எலியாவுக்குள்ளே வருகிறது. எப்பா, இந்த ஊர்ல இந்த இஸ்ரவேல்ல பஞ்சம் வருகிறது, நீ கிளம்பு, இந்த இடத்துல நீ வசிக்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றத அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். சப்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மறுவார்த்தை பேசல. ராஜாக்கு முன்னாடி நிக்கிறோமே, அவன் ஒருவேளை கொன்று போடுவானோ பயம் இல்லை. ஏனென்றால் அவன் ஆராதிக்கிற தேவன் சிங்க கெபியானாலும் சூளை நெருப்பானாலும் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது சாமுவேலை குறித்து ஒரு மிக அழகான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சபையில தூங்கிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருடைய பெயரை சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேட்கிறார், சாமுவேலே. இவர் சொன்ன ஆன்சர் என்ன தெரியுமா? ஆண்டவரே சொல்லுங்கப்பா, I need to hear your word Lord. உம்முடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஆராதனை எப்படி மாறிட்டு இருக்கு தெரியுமா? ஆண்டவரே எனக்கு அந்த காரியத்தை செய்யுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க. ஆனா ஆண்டவர் எதை விரும்புறார் தெரியுமா? யார் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் மகத்துவமான தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பல நேரத்தில் நம்முடைய ஆப்ளிகேஷனை மட்டுமே ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை சூழ்நிலைப்பா, இத்தனை நெருக்கம், இத்தனை போராட்டம், இத்தனை கட்டு, இவ்வளவு வியாதி, இவ்வளவு வியாகுலங்கள்.
இதெல்லாம் இன்னைக்கு ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க என்னோடு பேசுங்கப்பா. I need to hear your word Lord. உம்முடைய வார்த்தை கேட்க விரும்புறேன். நான் என்ன செய்யணும், என்ன பேசணும், எங்க செல்லணும், கற்றுத்தாங்க ஆவியானவரே. யாரு கேட்க உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறீர்களோ நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வனாந்திரம் என்கிற அனுபவம் செழிப்பாக மாறும். கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹalleluya. எலியா செய்கிற முதல் காரியம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான். சத்தமா சொல்லுங்களேன் ஒரு ஆமென். அதாவது ஒரு அம்மாவும் ஒரு மகனும் கடைக்கு போனாங்க. கடைக்கு போனோன்னு அங்க பார்த்தா மிக அழகான சாக்லேட்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்த பையன் அந்த சாக்லேட்ல எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அங்கேயும் இங்கேயும் திரும்புறான். இந்த சின்ன பிள்ளைங்க இந்த திரும்பி திரும்பி பார்க்கறத பார்த்தாலே அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சிடும், இவன் எதுக்கு தான் ஏதோ தேவைக்கு தான் என்ன பண்றான், கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்கிறான். அந்த அம்மா அந்த பிள்ளைய பார்த்து சொன்னாங்க, மக்களே பிரச்சனை இல்ல ராஜா, உனக்கு என்ன சாக்லேட் பிடிச்சிருக்குதோ, உனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கிறதோ நீ எடுத்துக்கொள்ள என்று அந்த அம்மா சொன்னாங்க. இந்த பையன் கையும் கடிச்சு அப்படி அமைதியா நிக்கிறான். எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. அந்த கடைக்காரர் இதை கொஞ்ச நேரமா பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த அம்மாவும் சொல்றாங்க, மக்களே ஒரு பிரச்சனை இல்லடா, உனக்கு எவ்வளவு சாக்லேட் தேவையோ எடுத்துக்கொள், நான் பே பண்றேன், ரெடியா இருக்கிறேன், பிரச்சனை இல்ல. இவன் கையே கட்டிட்டு நிக்கிறான். கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறான். இது அந்த ஷாப் கீப்பர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கடையினுடைய ஓனர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாரு தெரியுமா, அவர் இந்த பையனை கூப்பிட்டாரு, எல்லாம் இங்க வா, உனக்கு என்ன சாக்லேட் வேணும் அப்படின்னாரு. இவ்வளவு நேரம் கையை கட்டிட்டு இருந்த பையன் இந்த ஐயா கேட்டோன்னு அந்த ஜெம்ஸ் மிட்டாய் வேணும் அப்படின்னா, அழகான ஒரு டப்பால கலர் கலர் முத்துகளை போல நிறைய மிட்டாய் அதுல இருக்குது. அவ்வளவு நேரம் கை கட்டிட்டு இருந்தவன் இந்த ஐயா கேட்டோன்னு அதை எடுத்து கொடுங்க அப்படின்னா, அவர் ஒன்ன ஒரு பெரிய கையில் அள்ளி அவன் கையை இப்படி தாங்கிட்டு அந்த ஜெம்ஸ் மிட்டாயை வாங்கினான். வாங்கி அவங்க அம்மாட்ட கொண்டு வந்து, அம்மா இதை பத்திரப்படுத்துங்க கையில கொடுக்கிறான். இந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து இந்த பயலை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏல நான் ஒன்ன ரொம்ப அழகா கொஞ்சி கொஞ்சி எடுத்துக்கோன்னு சொன்னேன், ஆனா நீ கையும் கட்டிட்டு திருதிருன்னு முழிச்ச, ஆனா அந்த கடைக்காரன் சொன்ன கையை நீட்டிட்டு வாங்குறிய, என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. உன்னை இவன் சொன்ன, அம்மா அம்மா நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, நான் என்ன தெரியுமா பண்ணேன், நான் ஏன் கையால எடுத்திருந்தா கொஞ்சம் தான் எடுக்க முடியும், ஆனா அந்த கடைக்காரர் கொடுக்கும்போது என் கையை நீட்டினேன் பாருங்க, எனக்கு தேவையானதுக்கு மேல அவர் அள்ளி போட்டார் அப்படின்னா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்டா, ஆண்டவரே ஒரு சின்ன வீட கொடுத்தா போதும்பா, ஆண்டவரே ஒரு மாருதி 800 கொடுத்தா போதும்பா, ஆனா ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் என்ன தெரியுமா, பென்ஸுக்கார ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகுங்க. இன்னைக்கு 24 மணி நேரம் தேவன் கிட்ட ஆப்ளிகேஷன், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஒரே ஒரு வீடு, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மாளிகையே கொடுக்க ரெடியா இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிளான், God's plan is very different, entirely different. நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டம் மிகவும் பெரிய திட்டம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் பெருசு, ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறது சிறுசு. ஆண்டவரே ஒரு சாதாரண டிவிஎஸ் எக்ஸல கொடுத்தா போதும்பா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு சாதாரண வேலையை கொடுத்தா போதும், ஆண்டவரே ஒரு சாதாரண சபையை, சின்ன சபையை கட்டினா போதும். ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசு. ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, எலியா அந்த வனாந்திரத்தின் நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதான். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, அதற்கு செவி கொடுக்க உங்க காதுகளை கூர்மைப்படுத்துகிறீர்களோ, வசனம் சொல்லி இருக்கிறது, அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. துக்கத்தின் நாட்களை மாற்றுவார், உங்கள் கதரை நாட்களை மாற்றுவார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கதறுகிறான், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு வயது உள்ளவனாக மாறிவிட்டேனே, குழந்தை பாக்கியத்தை இழந்து போனேனே, இனி என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குமா என்று கேட்கிறான். நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
இன்னைக்கு நிறைய நேரம் மருத்துவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நோ சான்ஸ், பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ஆபிரகாமுக்கு தேவன் முடியாதுன்னு நினைத்த சூழ்நிலைய முடியும்படியாக செய்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. Do you know the reason? காரணம் என்னவென்று தெரியுமா? அவன் தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். கொஞ்சம் பக்கத்துல இருக்க கையை கொடுத்து சொல்லுங்க, கீழ்ப்படிந்து பார், உன் வாழ்க்கை மாறும். கொஞ்சம் கையை கொடுத்து தான் சொல்லுங்களேன். யாரும் உங்க கையை கொண்டு போக மாட்டாங்க. நல்லா உறுதியா கையை பிடிச்சு 2 குலுக்கி சொல்லுங்க, யார் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறியோ நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் ஜெயமாக மாறும். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவர் மிக தெளிவாக இந்த சபைக்கு ஒரு வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிய பழகுங்கள். தேவ வார்த்தைக்கு, தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்தாலே போதும். உங்க வாழ்க்கை இப்போ இருக்கிறத காட்டிலும் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் ஒரு பெரிய ஒரு பாலைவனம் வாழ்க்கையில கடந்து வந்தது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார், நீ நேசிக்கிற உன்னுடைய பிள்ளைய நீ எனக்காக கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். நினைத்து பாருங்கள், எவ்வளவு உடைக்கப்பட்டிருப்பான். அவனுடைய மனது எப்படி ஒரு பாலைவனத்திற்குள்ளே கடந்து சென்று இருக்கும். எதையும் யோசிக்க முடியாது, எதையும் நினைத்து பார்க்க முடியாது, ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் அவன் ஆண்டவர் நம்புறான். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அந்த நெருக்கத்தின் நேரத்திலோ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அந்த பிரச்சனைகள் மத்தியிலோ தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? பலிபீடத்தின் மேலே பிள்ளையை படுக்க வைத்துக் கொண்டு அந்த கத்தியை எடுத்து அவனை கொலை செய்யும்படியாக, அவனுடைய உயிரை மாய்த்து கொள்ளும்படியாக கத்தி எடுக்கும் பொழுது வானத்திலே ஒரு சத்தம் உண்டானது. தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படித்ததுனால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நான் உன்னை கடல் கரை மண்ணை போலவோ வானத்துல எண்ண முடியாத நட்சத்திரங்களை போலவோ அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். புரியுறவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. இதற்கான இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டதற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு பல நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். சபைக்கு வரோம், நல்ல வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற. உண்மையா சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிற வார்த்தை. சத்தமா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் கீழ்ப்படியாம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இதுவரைக்கும் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எலியா செய்த காரியம், ஆபிரகாம் செய்த காரியம், தேவ வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேசாம அவர் சொல்லுகிறத ஆணித்தரமாக ஏற்றுக்கொண்டார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு யார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ நிச்சயமா இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களை வேறு மனுஷனாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹalleluya. நிச்சயமாய் உங்கள் துக்க நாட்கள் மாறும், உங்கள் துயரத்தின் நாட்கள் மாறும், உங்கள் வேதனையின் நாட்கள் மாறும். துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக ஒரு சந்தோஷத்தின் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. வேகமாக அடுத்த காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் சத்தமாக எழும்பி வாசிக்க கேட்போம். தேங்க்யூ அம்மா. இரண்டாவது ஒரு அனுபவம் மிக அழகாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எலியாவை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ எந்த திசையை நோக்கி போக வேண்டும்? கீழ் திசையை நோக்கி போக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆங்கில வேத புஸ்தகத்துல ஈஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிழக்கு திசையை ரொம்ப அழகாக சொல்லுகிறது. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம். தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தை உண்டாக்கினார். தேங்க்யூ அம்மா, உட்காருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கிழக்கே ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு? ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த தோட்டத்துக்கு பேர் என்னது?
ஏதேன் தோட்டம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தோட்டம், ரொம்ப அழகான ஒரு தோட்டம், மனமகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய தோட்டம். அந்த தோட்டத்திற்குள்ள ஆண்டவர் மனிதனை உலாவும்படியாக, தேவனோடு பேசும்படியாக, அவரோடு சந்தோஷமாக இருக்கும்படியாக அந்த தோட்டத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். ஆனால் இந்த தோட்டத்திலே வாழ்ந்தவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியத்தை செய்ய ஆரம்பித்ததுனால அந்த தோட்டத்திலிருந்து தேவன் அவர்களை விரட்டி போட்டார். சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமென். எதனால ஆசீர்வாதம் குறைவுபட்டு போகிறது? பாவத்தின் நிமித்தம். முதல்ல பார்த்துட்டோம், கீழ்ப்படியாமே காட்டி வருகிறது. இரண்டாவது ஒரு அனுபவம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தின் நிமித்தம் அவர்கள் அந்த சந்தோஷமான ஏதேன் என்கிற தோட்டத்தை விட்டுவிட்டு வெளியே தேவன் அவர்களை தள்ளி போட்டார். காரணம் என்ன? பாவம். நினைக்கலாம், நான் செய்யறது யாருக்கு தெரிஞ்சிட போகுது, நான் செய்யற பாவம் யாருக்கு தெரிஞ்சிட போகுது, நான் பேசுற பேச்சு, நான் வாட்ஸ்அப்ல பண்ற சாட்ஸ், நான் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல நான் போடுற காரியங்கள் யாருக்கு தெரிஞ்சிட போகுது? வாலிப பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நினைக்கலாம் யாருக்கு தெரியும்? உங்க அப்பா அம்மாவை ரொம்ப ஈஸியா மாத்திரலாம். ஏன்னா நானும் அதே வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறேன். சத்தமா சொல்லுங்களேன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்பமே கணக்கு போட்டிருப்பான், இவனும் உருப்படாதவன் தான். சத்தமா சொல்லுங்க. வசனம் சொல்லி இருக்குது, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவனாக இருக்கிறான். நான் பெரிய பரிசுத்தவான் அல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே பாவத்திற்குள்ளே விழுந்து விடாதபடி, ஆண்டவரே நீர் விரும்பக்கூடாத வாழ்க்கையில் விழுந்து விடாதபடி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் பரிசுத்தம்னு சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு தெரிந்த பரிசுத்த ஆவியானவரை எப்படி எனக்கு தெரியுதோ அந்த வகையில சொல்ல ஆவியானவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது மிக அழகான ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், go towards eastward என்று சொல்லுகிறார். நீ கிழக்கு திசையை நோக்கி போ. கிழக்கு என்பது ஏதேன் தோட்டத்தை காண்பித்து தருகிறது. அந்த தோட்டம் சிதைந்து போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? பாவம். இன்னைக்கு பாவத்தை விட்டு யாரு வெளியே வாரீங்களோ, யார் இந்த பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு, ஆண்டவரே இனி என்னுடைய வாழ்க்கையில பாவம் செய்வதில்லை என்று ஒப்பு கொடுக்கிறீர்களோ, நிச்சயமாக சொல்ல முடியும் எப்படிப்பட்ட வனாந்தரமாக இருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் எங்க திரும்பி பார்த்தாலும் பினான்சியல் சிச்சுவேஷன்ல உடைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதி என்கிற அனுபவம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எலியாவை அந்த வனாந்தரத்தில் போஷித்த தேவன் உண்மை உள்ளவரையானால் இந்த இரவு நேரத்தில் உங்கள் சிறையிருப்புகளை மாற்றி உங்களை வேறு மனுஷனாக மாற்றி அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பாவம் பல நேரங்கள்ல தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு தடையாக மாறிக்கொண்டிருக்கிறது. உண்மையா சொல்றேன், எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திரும்பி பார்க்கும் பொழுது அவர்கள் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? வெளிவேஷம் நல்லா தான் இருக்குது, வெளியரங்கம் பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனா இருதயத்திற்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு அழகான ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. நிறைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் வந்திருந்தார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம ஜெபித்தது போல போதகர் நிறைய பிரேயர் பாயிண்ட்ஸை கொடுத்து, இதற்காக ஜெபிங்கள் ஜெபிங்கள், உங்கள் நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஜெபிங்கள்னு பாஸ்டர் சொன்ன உடனே ஒரு அம்மா பயங்கர வேகமா ஹல்லேலூயான்னு சவுண்டு தான் வரல, ஆனா அது கையெல்லாம் முறுக்கிட்டு ஜெபம் பண்றத பார்த்தா நம்ம பாஸ்டருக்கு பெரிய சந்தோஷமே வந்துச்சு. என்னடா இவ்வளவு நாளும் ஜெபிக்காத பொம்பளை இன்னைக்கு கையும் முறுக்கிட்டு இவ்வளவு விசுவாசமா துதிக்கிறாளே, இப்படி இவ 10 வருஷத்துக்கு முன்னாடி துதிச்சிருந்தா நம்ம ஊரெல்லாம் செழிப்பா மாறி இருக்குமே அப்படின்னு நினைச்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. பார்த்துக்கிட்டு இருந்தவர் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாரு பாருங்க.
இவர் துதிக்க துதிக்க மெதுவா மைக்க கொண்டு போய் அந்த அம்மா வாயில வச்சாரு. அந்த அம்மா அந்நிய பாஷை பேசாம இப்படி பேசுது, பக்கத்துல வீட்டுல இருக்கிறவன் நாசமா போட்டும், முன் வீட்டுல இருக்கிறவன் செத்து போகட்டும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு வெளியே ஜெபம் பார்க்க நல்லா தான் இருக்குது, இன்னைக்கு வெளியே ஆராதனை பார்க்க நல்லா தான் இருக்குது. துதிக்கிறத பார்த்தா எரிகோ கோட்டை உடையட்டும் உடையட்டும், பக்கத்து வீட்டுக்காரன் கூரை உடைஞ்சு போகட்டும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சிரிக்கிறதுக்கு இருந்தாலும் யோசித்து பார்க்கணும், நம்ம பிறருடைய வாழ்க்கைக்கு விஷ ஊசியா இல்லாம அவர்களை ஆதரிக்கிறவர்களாக இருந்தா தேவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் வெளியரங்கம் நல்லா இருக்குது, the outward experience and the outward experience is very beautiful. ஆனால் இருதயத்திலே மற்றவர்களுக்கு அசிங்கமான காரியத்தை செய்ய கூட இருக்கிற ஜனங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறார், பாவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற விட்டு இன்னைக்கு நைட்டே விட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் நிச்சயமாய் சொல்ல முடியும், இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வனாந்துரம் என்கிற அனுபவம் செழிப்பாக மாறும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாவத்தை கலத்தி போட்டுருங்க. எனக்கு நினைக்கலாம் என் பேரண்ட்ஸுக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, இவங்க கண்ணெல்லாம் ஈஸியா மறைச்சிடலாம். ஆனா ஆண்டவருடைய கண்ணை ஒரு நாளும் மறைக்க முடியாது, தேவனுடைய பார்வையிலிருந்து ஒரு நாள் தப்பிக்க முடியாது. தேவ வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்கள்ல செய்தி தொலைக்காட்சிகளை எடுத்து பாருங்கள், வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் வாசல் பக்கத்துல வந்துட்டார். இன்றைக்கும் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டுருவாங்களா, பாவத்திலிருந்து வெளியே வந்துருவாங்களா, இந்த வாலிப பிள்ளை இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து விடுவாளா என்று ஆண்டவர் இன்றைக்கும் நமக்காக அந்த வாசல் படிகளை காத்து கொண்டிருக்கிறார். கிருபையின் நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாவத்தை இறக்கி வச்சுட்டு ஆண்டவரே என்னை வேறு மனுஷனாக மாற்றப்பா, எல்லா பாவத்தையும் கழுவி ஆண்டவரே என்னை பரிசுத்தம் உள்ளவனாக மாற்று தகப்பனே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்டு பாருங்கள். பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை ஒருவேளை இன்றைக்கு நம்ம மறைந்து போகலாம், ஆனா நம்ம எதிர்காலம் முழுவதும் அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாஸ்டர் எல் ஜோசப் என்கிற ஊழியக்காரர் மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவன் செத்து போகலாம், ஆனால் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் செத்து போகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிற நம்ம இமே பொழுது நம்ம செத்து போகலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் செத்து போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் தாகத்தோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. The second experience was written beautiful in the Bible. வேத புஸ்தகத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. கிழக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிழக்கு என்பதற்கு மிக அழகான ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. தூங்குறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரவாயில்ல, விழிச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு என்னன்னா கரெக்டா அந்த 8 மணிக்கு தூங்கி பழக்கம் இருக்கும் பாருங்க. சபைக்கு வந்தா சொல்லவே வேண்டாம், அதுவும் பிரசங்கம் ஆரம்பிச்சா அப்படியே 3வது வானம் 4வது வானம்லாம் கடந்து போயிருவாங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முழிச்சிருக்கவங்க இப்போ சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள். நிச்சயமாய் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேகமாய் அடுத்த காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே வசனத்தை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 3வது ஒரு அனுபவம், மிக அழகான ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, யோர்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்குது?
யோர்தான் என்பதற்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டீங்களா? என்ன அர்த்தம் சொல்லுங்க. யோர்தான் என்பதற்கு மூல பாஷையில் என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரவாயில்ல, இருக்கட்டும், நான் தெளிவா சொல்றேன். வேத புஸ்தகத்தை படித்தவர்களுக்கு, இந்த பைபிள் காலேஜ் போனவங்களுக்கு இந்த ஹீப்ரு கிரீக்லாம் டீச் பண்ணுவாங்க. கர்த்தருடைய கிருபையினால் அதை படிக்க கர்த்தருக்கு உதவி செய்திருக்கிறார். நாங்கள் படிக்கும் பொழுது இந்த யோர்தான் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? டு டிசெண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தமிழிலே கொஞ்சம் இறங்குவது என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? யோர்தான்னா என்ன அர்த்தம்? இறங்குவது என்ற அர்த்தம். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு ஒரு சொப்பனத்தை காண்கிறான். தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து என்னை கொன்று விடுவானோ, அவன் செய்த துரோகத்தின் நிமித்தம் என்னுடைய அண்ணன் என்னுடைய உயிரை எடுத்து விடுவானோ என்று சொல்லி தன்னுடைய மாமா வீட்டுக்கு ஓடுறான். என்ன பண்றான்? மாமா வீட்டுக்கு ஓடுறான். ஓடும் பொழுது, போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல பயங்கர சோர்வு வருகிறது. வரும் பொழுது ஒரு கல்லை எடுத்து வைத்து அதில் படுத்துக் கொள்கிறான். படுத்துக் கொள்ளும் பொழுது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தில் ஒரு ஏணி இந்த உலகத்திலிருந்து மேலே பொருத்தப்பட்டிருக்கிறது. இதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள் என்று இந்த வேத புஸ்தகம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆமா தானே? வேத புஸ்தகம் சொல்லுதா? கரெக்டா எழுதப்பட்டிருக்குது. அடுத்த நாள் காலையில எழும்புறான். எழும்பி அந்த கல்லுக்கு எண்ணெயை வார்த்து அந்த இடத்திற்கு ஒரு பெயரை கொடுக்கிறான். பெத்தேல் என்று ஒரு பெயரை கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்? பெத்தேல் என்று பெயரை கொடுக்கிறான். பெத்தேல் அர்த்தம் தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். இப்ப யோர்தான்னா தேவன் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? யாரு தேவ சமூகத்துக்கு முதலிடத்தை கொடுக்கிறார்களோ அவர்களை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 6 மணிக்கு ஆராதனை 10 மணிக்கு வந்து உட்காரக்கூடாது. ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கிட்டு போக வரக்கூடாது. 6 மணிக்கு ஆராதனைனா யாரு 5:30 மணிக்கு தேவ சமூகத்துல முட்டங்கால் போட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறீர்களோ, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர் உடைத்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேற காரியத்துக்கெல்லாம் முதலிடத்தை கொடுப்பாங்க. இந்த கலெக்டர் ஆபீஸுக்கு போகணும்னா 5 மணிக்கு கூப்பிட்டா காலையில 3 மணிக்கே கியூல போய் நின்றுட்டு இருப்பான். சத்தமா சொல்லுங்க. எத்தனை மணிக்கு போவான்? 5 மணிக்கு அவனை பார்க்கணும். அப்படின்னா அவனை பார்க்கறது கையும் கட்டிட்டு ஐயோ அப்பாவி மாதிரி இருப்பான். ஆனா சபைக்கு வந்தா, ஏய் நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன், 10 மணினா 12 மணிக்கு தான் வருவேன். யாரு கேட்க முடியும்? ஆண்டவர் கேட்பார். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நல்ல கையை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. தைரியம் இருந்துச்சுன்னா பக்கத்தர 2 தடி, அடுத்த முறை 6 மணிக்கு கூட்டத்துக்கு 10 மணிக்கு வந்தா புடிச்சு தொலைச்சிருவேன்னு சொல்லி பாருங்களேன். அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஐயா. இதெல்லாம் நான் சொன்னா என் கை கால்லாம் உடைஞ்சிரும். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கெல்லாமோ ஓடுகிறோம். எவனுடைய கரங்கள்ல எவனுடைய கால்களை விழ முடியும் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவ பிரசனத்துல அவருக்கு யார் முதலிடத்தை கொடுக்கிறார்களோ வேத புஸ்தகம் சொல்லியிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களுக்கு இந்த உலகத்துல கேட்கிற எல்லா காரியத்தையும் அவர் கூடுதலாக கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். நல்லா வைத்து தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு முதலிடத்தை கொடுங்கள். தேவ ஆராதனைக்கு முதலிடத்தை கொடுங்க. எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் எங்களுடைய ஊழிய பிரயாணத்துல ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்தி அழகு பார்க்கிறதுக்கான காரணம் தெரியுமா? 8 மணிக்கு ஆராதனை சொன்னா we will be present there at 7 o'clock. எத்தனை மணிக்கு இருப்போம்? 10 மணிக்கு. சத்தமா சொல்லுங்களேன். ஒரு ஆமென். கொஞ்சம் தான் ஓய்த்தி சொல்லுங்களேன். சொன்னது உண்மைதானே? இன்னைக்கு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். தேவனுடைய சமூகத்துக்கு பயப்படுற பயம் இருக்கணும்.
ஸ்கூலுக்கு போற சொன்னா 8 மணிக்கு அம்மா அடிச்சு பறக்கி பிள்ளைய கிளம்ப வச்சு டைய கட்டி 8 மணிக்கு ஸ்கூல்னா 7 மணிக்கு அனுப்ப முடியுது. ஆனா பிள்ளைகளை சபைக்கு பார்த்துக்கலாம் மக்களே. 8 மணிக்கு தானே ஆராதனை. பாஸ்டர் பாடட்டும், பாஸ்டர் ஜெபம் பண்ணட்டும், பாஸ்டர் வேத புஸ்தகம் வாசிக்கட்டும். நீ 10 மணிக்கு போனா போதும். ஆண்டவர் சொல்லுவாரு 10 வருஷம் கழிச்சு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவன் இந்த சபைக்காக பேசுகிற வார்த்தை. ஐ டோன்ட் நோ why God is speaking like this. எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு காரியம் தெரியும். அவர் பேசுகிறார் என்றால் அதற்கு ஒரு திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த திட்டம் சாதாரண திட்டம் அல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிற திட்டம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்னாள் ஆசீர்வாதங்களை இழந்து போ, தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டது. மனுஷனிடத்திலே அவள் போய் சொல்லவில்லை. நம்மெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை வந்த உடனே இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற பெரிய சத்துரு என்ன தெரியுமா? ஸ்மார்ட் போன். என்ன போனு? ஸ்மார்ட் போனு. பிரச்சனை வந்தா பெரியப்பா என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறான், மாமியே என்ன கொல்லதுக்கு கத்திய தூக்கிட்டு வர்றான். ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்ததானால் அன்னாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாள். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரு தேவ சமூகத்திற்கு சபைக்கு முதலிடத்தை கொடுக்கிறீர்களோ, அடைக்கப்பட்ட வாசல்களை இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போனாள். ஊர்ல பாக்குறவெல்லாம் சொல்றான், நீலாம் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், நீ பாட்டு பாடி என்ன பிரயோஜனம், சபையில உட்கார்ந்து அல்றத பார்த்தா குடித்து வெறித்தவள் போல் இருக்கிறாயே. எனக்கு உலகம் அப்படிதான் பேசும். வசனம் சொல்லி இருக்கிறது, மனிதன் பார்க்கிற வண்ணமாய் அவர் உங்களை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் உங்கள் இருதயங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். புரியுறவங்க மட்டும் நல்ல கரங்களை மேல உயர்த்தி உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மனுஷன் இன்னைக்கு நீங்க ஆராதிக்கிறத பார்த்து, நீங்க பேசுறத பார்த்து, நீங்க போட்டிருக்கிற சட்டையை பார்த்து உங்களுக்கு மார்க் போடலாம். ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். யாருடைய இருதயம் சபையை தேடுகிறதோ, யாருடைய இருதயம் தேவ பிரசன்னத்தை தேடுகிறதோ, யாருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையா இருக்குதோ, அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட வனாந்திரம் என்கிற அனுபவம் இருந்தாலும் அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. 3 அனுபவங்களை பார்க்கிறோம். முதலாவது என்ன சொன்ன? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ணணும், சும்மா உட்கார்ந்தா போதும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கேட்க மாட்டேங்குதுல. கீழ்ப்படியணும். யாருக்கு? மனுஷனுக்கு இல்ல, ஆண்டவருக்கு. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு அனுபவம், பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம், பாவத்தை தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னித்து விடும், எனக்கு இரக்கம் காட்டும் அப்பா, கிருபையினால் என்னை ரட்சியும் என்று யாரு கதற விரும்புகிறீர்களோ அவருடைய இருதயங்களை கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. The third experience ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமூகத்திற்கு, தேவ சபைக்கு, தேவ காரியங்களுக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்கள். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை தோற்று போவதில்லை, உங்க பிள்ளைங்க வாழ்க்கை அழிந்து போவதில்லை. உங்க குடும்பத்தை மாத்திரம் அல்ல, உங்க எதிர்காலத்தையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சத்தமா தான் சொல்லி இருக்கலாமே ஹல்லேலூயா. நான்காவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. பரவாயில்ல, முடிக்கலான்னு சொன்ன உடனேயாவது கையை தூக்குறாங்களே, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் எடுத்து வைத்து உங்களுக்காக ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நீ இவ்விடத்தை விட்டு கிழக்கு திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்து கொண்டு என்று ஆண்டவர் எலியாவிடத்தில் சொன்ன ஒரு மிக அழகான ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். யோர்தானை குறித்து பார்த்து விட்டோம்.
கடைசியாக ஒரு வார்த்தை இருக்கிறது, கேரி தாற்றண்டை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூல பாஷையில இதற்கு மிக அழகான ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல கட் ஆஃப் என்று சொல்லுவார்கள். சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெட்டி தள்ளணுமா? சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமென். தேவையில்லாத காரியத்தை அப்புறப்படுத்த வேண்டுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. யோனாவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு, எப்பா இங்க போ, இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை போனா. ஆனா யோனா இருதயத்துக்குள்ள நினைக்கிறான், நான் ஒருவேளை அங்க போய் பிரசங்கம் பண்ணா, நீர் கொடுத்த வார்த்தையை அப்படியே போய் சொன்னா என்னை தொங்க விட்டுருவானுங்க, என்னை உரிச்சு உயிரோட உரிச்சு பொறிச்சிருவாங்க அப்படிங்கிறான். இதனால தேவனுக்கு பிரியமில்லாத இன்னொரு ரூட்டை சூஸ் பண்றான். போகும்பொழுது நடு ஆழத்துல வரும்பொழுது பயங்கரமான காற்று வீசுது. நம்ம வாழ்க்கையில பல நேரத்துல நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கோம். நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறோம் பரவாயில்ல, ஓகே, ஏதோ இவங்களை காட்டிலும் நம்ம நல்லா இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். எதிர்பார்க்காத நேரத்துல சில காற்று வீசும். அந்த காற்று எப்படி இருக்கும் தெரியுமா? நம்முடைய விசுவாச படக தலைகீழா திருப்பி விட்டுரும். நம்ம இருதயத்துல நினைப்போம், ஏன்டா என் வாழ்க்கையில இப்படி நடக்கணும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும் சிந்திச்சுட்டே இருப்போம். ஆனா பதிலே கிடைக்காது. யோனா ரொம்ப அழகா உள்ள தூங்கிட்டு இருக்கிறார். என்ன பண்றாரு? சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. கப்பல்ல இப்ப பயங்கரமான புயல் வீசுது. மாலுமி ட்ரை பண்றாரு, எப்படியாவது இந்த கப்பலை காப்பாத்திரலாம், இந்த இருக்கிற ஜனங்களை காப்பாற்றி விடலாம் என்று அவர் எவ்வளவோ காரியத்தை செய்யறாரு. ஆனா ஒன்னும் செய்ய முடியல. இப்ப கடைசியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எவனோ திருட்டு போய் என்ன பண்றான்? உள்ள இருக்கிறான். எப்படிப்பட்டவன்? ஒரு திருட்டு போய உள்ள சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில இப்படிதான் சில தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில இன்னும் நம்மளை போட்டு இழுத்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. யோனாவினுடைய பேர்ல சீட்டு விழுகிறது. அது வரைக்கும் புயல், அது வரைக்கும் பிரச்சனை, அது வரைக்கும் கண்ணீர். ஆனால் இப்பொழுது திருட்டு பயம் மாட்டிக்கிட்டான். யாரு மாட்டிக்கிட்டான்? யோனா மாட்டிக்கிட்டாரு. சீட்டு போட்டு அழகா பேர் வருது யோனா. ஆளு உள்ள சுகமா தூங்கிட்டு இருந்தாரு, சந்தோஷமா இருந்தாரு. இப்ப அவனை பிடிச்சு கொண்டு வந்து எப்போ அந்த கடலுக்குள்ள அவனை தள்ளுனாங்களோ பயங்கரமா அடித்து கொண்டிருந்த அலைகள் அப்படியே அமிழ்ந்து போனது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதோ அது வரைக்கும் வாழ்க்கையில போராட்டங்கள். ஆனா எப்போ அதை தூக்கி தூர போடுறோமோ, எப்பொழுது அதை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில புடுங்கி வெளியே போடுறோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வனாந்திரத்திலும் காகத்தை கொண்டு போஷிக்க அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா தேவன் உங்க வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்ற வேண்டுமானால் நாலாவது ஒரு காரியம் நீங்க செய்யணும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் உங்க வீட்டில் இருந்தாலும் அதை தூக்கி தூர போட்டணும். சத்தமா சொல்லுங்க. போடுறதுக்கு விருப்பமே இல்லை போல இருக்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவன் விருப்பப்படாத காரியங்களை வெளியே போட்டு பாருங்க. இன்னைக்கு சிலருக்குள்ள பெருமை இருக்குது. சபைக்கு தான் வரோம் பெருமை. சிலருக்கு பார்த்தா நான் தான் பெரிய ஆள், கமிட்டி மெம்பர். என்னவா இருந்தாலும் ஆண்டவர் பார்வையில நானும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய வருகையில வரும் பொழுது ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு, யார் அந்த பாஸ்டர் எபிசாம் அப்படி கூட மாட்டார். எல்லாம் எபிசாம் இங்க வா, உன் பேர்ல என்ன பிரச்சனைன்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை பார்த்து, எனக்காக 30 வருஷம் உழைத்தாயே அந்த எபிசாம் முன்னாடி வாழ்ந்த ஆண்டவர் ஒரு நாளும் கூப்பிட மாட்டார். எல பாவி பயல இங்க வா, உன் பேர்ல என்னெல்லாம் பிரச்சனை, நீ இதை செஞ்சிருக்க அதை செஞ்சிருக்கு டேபிள வச்சிருக்க போல ஒரு லிஸ்ட் அடுக்குவார். அன்னைக்கு தான் தெரியும், ஆடா ஆண்டவரே இது தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டிருப்பேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீர் இப்படி கேப்பீர்னு தெரிஞ்சா அன்னைக்கே என் பாவத்தை துண்டு துண்டா வெட்டி யோனாவை கடலுக்குள்ள போட்டது போல என் பாவத்தை போட்டிருப்பேன். இன்னைக்கு பெருமையோடு தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். பெருமையெல்லாம் கலத்தி போட்டுட்டு தேவ சமூகத்துல தன்னை தாழ்மையோடு, ஆண்டவரே என்னை வேறு மனுஷனாக மாற்றும் என்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் வேறு மனுஷனாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா.
ஏன் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாறல தெரியுமா? இந்த மாதிரி காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இருதயத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கிறோம். தேவ சமூகத்துக்கு வந்தாலும் வார்த்தையை கேட்க விரும்ப மாட்டாங்க. மண்டைக்குள்ள ஓட்டிட்டு இருக்கோம், ஐயோ என் பிள்ளை என்ன செஞ்சானோ தெரியலையே, ஐயோ என் புருஷன் எங்க போனானோ தெரியலையே. தேவ சமூகத்துக்கு வந்தா வார்த்தைக்கு முதல் இடத்தை கொடுங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக பாதைகளை திறக்கிற தேவனாக இருக்கிறார். The fourth experience, நான்காவது ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. கேரித் என்பதற்கு கட் ஆஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில தேவையில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத அவருடைய கட்டளைகளுக்கு மாறுதலாக இருக்கிற காரியங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து மாத்திரமல்ல, உங்க வீட்டில இருந்து ஒதுக்கி வச்சு பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வேறு மனுஷனாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் சில நேரத்தில் உங்களை துன்பத்துக்குள்ள அனுமதிக்கலாம், சில நேரம் பாடுகளுக்குள்ள அனுமதிக்கலாம், சில நேரம் வருத்தங்களுக்குள்ள அனுமதிக்கலாம். அவர் அனுமதிச்சா சோத்திரம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏனென்றால் அதற்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு காகம் ஒரு நாள் ரொம்ப அழகாக பறந்து கொண்டே இருந்தது. ஒரு அழகான ஒரு ஆறுல ஒரு வாத்து வெள்ளை கலர்ல ரொம்ப அழகாக நீந்தி கொண்டிருந்தது. இந்த வாத்து அந்த காகத்தை பார்த்து சொன்னதான், ஏ கருப்பு காக்கா, உன்னை பார்த்தா அண்டங்காக்கா போல இருக்குது, உன் கலரை பார்த்தா எனக்கு பார்க்க சகிக்கலையேன்னு சொல்லுச்சு. இதுக்கு ரொம்ப வேதனை. அந்த கொக்கை பார்த்து கேட்டுச்சு, பரவாயில்ல கொக்கு, என்னை விடவும் அழகு வேற யாரு இருக்கிறா சொல்லு, அவங்கள போல நான் மாறிடுறேன், யாரு இருக்கிறான்னு சொல்லும் போது அது சொல்லுச்சு, இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அழகான ஜூ ஒன்று இருக்கிறது, அதற்குள்ளே போவாயானால் அங்க மிக அழகான ஒரு பீகாக் ஒன்று ரொம்ப அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், அதை நீ பார்க்கலாம் என்று சொன்னது. இதுவும் பறக்க ஆரம்பித்தது. எப்படியாகிலும் அந்த பீகாக்கை, மயிலை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி 30 கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்துல அங்க ரொம்ப அழகா பறந்து போகிறது. 30 கிலோமீட்டர் கழித்து அந்த அழகான ஜூக்குள்ள இருக்கிற அந்த மயிலை கண்டுபிடித்தது. பல கூட்டங்கள் அதை பார்த்து சிரித்து கொண்டே போகிறார்கள். இந்த காகம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அழகான தோகைகளை விரித்து மிக அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறது. மாலை நேரம் வந்தது, 6 மணி, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜூல இருந்த எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் கரெக்டான டைம். அந்த காகம் அந்த மயிலிடத்துல போனது, போய் சொன்னது, மயிலே நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன்னை பார்ப்பதற்கு கண்களே பட்டு போயிரும் போல இருக்குது. நான் பாரு இவ்வளவு அசிங்கமா இருக்கிறேன், இவ்வளவு கேவலமா ஆண்டவர் என்ன படைச்சு வச்சிருக்கிறாரு, என் கலரை பாரு, நான் எவ்வளவு அசிங்கமா இருக்கிறேன், என் வாழ்க்கைய பாரு எவ்வளவு மோசமா இருக்குது, இப்படி நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி கண்ணீரோடு சொல்லி கொண்டிருந்ததாம். இந்த மயில் அந்த காகத்தை பார்த்து சொன்னது, நீ அழகில்லை என்றாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னதாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த மயில் ரொம்ப அழகா சொல்லுச்சு, உனக்கு அழகில்ல, ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுச்சாம். இது அரண்டு போச்சு. ஊர்ல பாக்குறவன் எல்லாம் என்ன பார்த்து, நீ உருப்பட மாட்ட, அண்டங்காக்கா இப்படி கருத்து போய் இருக்கிறியே, என் கலரை வச்சு ரொம்ப கேவலமா பேசுறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. அந்த மயில் ரொம்ப அழகா சொல்லுச்சு, எப்பா ஏன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் தெரியுமா, நீ கருப்பு தான், ஆனால் இந்த உலகத்துல எங்க வேணாலும் சுதந்திரமா பறக்கலாம், இந்த உலகத்துல எங்க வேணா சந்தோஷமா சுத்தலாம். 30 கிலோமீட்டர் அல்ல, 500 கிலோமீட்டர்னாலும் நீ பறந்து போகலாம். ஆனால் நான் அழகாக இருந்தாலும் இன்றைக்கு நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லினதாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலர் ஆண்டவர் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கலனா சந்தோஷப்படுங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதை குறித்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் என்னை இப்படி படைத்து, ஏன் என்னுடைய குடும்பத்தை இந்த சூழ்நிலையில வைத்திருக்கிறீர், நிச்சயமாக சொல்லுகிறேன், அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு இப்பொழுது இருக்கிற நிலைமை காட்டிலோ இன்னும் 100 மடங்கு அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு மிக அழகான ஒரு பாட்டு ஒன்று, என்ன தெரியுமா, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம், சத்தமா, எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து
சத்தமா கைத்தட்டி இயேசு. ஆமென். ஹalleluya. ஓ, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் சத்தமா, எனது அழகெல்லாம் ஆமென், எனது ஆசையெல்லாம் இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவ. இன்னும் சத்தமா இயேசு நீங்க. இவ்வளவுதான் உங்க சத்தமா? நல்லா கைத்தட்டி லல லாலா லலா லல லாலா லலா லல லாலா ல. நல்லா கைத்தட்டி சொல்லுங்க லல லாலா லலா. Thank you Jesus. We worship you Lord. அசைவாடும் தெய்வமே. லல லாலா லலா லல லாலா லலா லல லாலா லலா லல லா லல லாலா லலா. நல்லா கைத்தட்டி ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே சத்தமா. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஆவி தரும் பட்டயத்தை சொல்லுங்க இன்னும் சத்தமா. எடுத்து போராடி வெற்றி பெறு. Come on, எடுத்து நல்ல கைத்தட்டி சொல்லுமா. ஓ பிரியமானவனே ஏமே உன் ஆத்துமா வாழ்வது. கைத்தட்டி கைத்தட்டி ஆமே சோத்திரப்பா சுகமா. அப்படியே எழும்பிருந்து கரங்களை தட்டி பாடுவோமா. பிரியமானவர் ஏ. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. நல்லா கைத்தட்டி துதிங்க. துதிக்க 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 எல்லா கட்டுகளும் உடைய போகிறது. ஆராதிக்க ஆராதிக்க எல்லா பலவீனங்களும் மாற போகிறது. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. லல லாலா லலா லல. நல்லா கைத்தட்டி சொல்லுங்க. துதிக்க துதிக்க எல்லா சத்துருவின் கோட்டைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. ஏமே லாலா லலா லல லாலா ல. நல்லா கைத்தட்டி கைத்தட்டி லல லாலா லலா. Thank you Jesus. லல லாலா லலா. நல்ல விசுவாசத்தோடு ரெண்டு கரங்களை தட்டி ஆவியானவரே எங்கள் சிறையிருப்பு மாறட்டும், எங்கள் நெருக்கங்கள் மாறட்டும். எல்லா எரிக கோட்டைகள் இந்த இரவு நேரத்தில் உடைக்கப்பட்டு போவதாக ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் இந்த இரவு நேரத்தில் வந்து அடைய ஜெபிக்கிற தகப்பனே. தடையா இருக்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்கள், தடையா இருக்கிற எல்லா சாப கட்டுகள், தடையா இருக்கிற சாத்தானின் சங்கிலிகளை இயேசுவின் நாமத்தினால எல்லா பில்லி சூனிய கட்டுகள் எல்லா மாந்திரிகங்களையும் இயேசுவின் நாமத்தினால உடைத்து போடுகிறோம். Thank you Jesus. நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி ஆராதிங்க. நன்றி ஆவியானவரே. ஆண்டவர் சிலரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், சிலரை கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு துதிக்க 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 எல்லா பலவீன கட்டுகள், எல்லா பாரம்பரிய கட்டுகள், எல்லா சோதனைகள் இந்த இரவு நேரத்தில் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லா போராட்டங்கள் இந்த நேரத்தில் உடையட்டும். Hallelujah. Thank you Lord. இயேசுவே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மக. கைத்தட்டி கைத்தட்டி. Thank you Lord. ஏசப்பா நன்றி ராஜா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மக. அணுகுவதில்ல பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. கடைசியா ஒரு முறை லல லாலா லலா லல லாலா லலா லல லாலா ல. நல்லா கைத்தட்டி பாடுங்க. லல லாலா லலா லல. ஏமே ஏமே ஆமே இயேசுவே. லல லாலா லலா. ஏசப்பா நன்றி ஆவியானவரே, துதிக்கப்படத்தக்கவரே. Thank you Jesus.
Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்தகார போராட்டங்கள் வல்லமைகள் ஒளிந்து போவதாக, பலவீனத்தின் கட்டுகள் ஒளிந்து போவதாக. ஸ்தோத்திரம் 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 இயேசப்பா. நன்றி ஆவியானவரே. Thank you Father. யாரும் கண்களை திறந்து பார்க்க கூடாது. எல்லா வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்றவர்கள் மாத்திரம் உங்க வலது கரங்களை மேல உயர்த்துங்கள். தேங்க்யூ லார்ட். சில கரங்களை பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும்பா. அவருடைய வாழ்க்கையில வனாந்திரத்தின் அனுபவங்கள் மாறி போவதாக. அவர்கள் பார்க்கிற சிறையிருப்பு என்கிற அனுபவங்கள் சில கண்ணீரோடு இருக்கிறதை பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு மாறுதலை கொடுக்கிறார். எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பொழிந்தருள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான கரங்களை தட்டி சொல்லுங்க. எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள், பெரிய காரியங்களை இயேசு எனக்காக செய்து முடிப்பார். Thank you Lord. கடைசியா ஒரு முறை நாம் எல்லாரும் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, யாரும் சும்மா இருக்க கூடாது. கொஞ்சம் நல்ல சந்தோஷமா மேல உயர்த்தலாம். ஏனென்றால் நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. Thank you Lord. நம்புவே இயேசு. கரங்களை கூப்பி தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் பேசி இருக்கிறதப்பா. இந்த சபைக்காய் நீர் கொடுத்த வார்த்தைகள் ஒன்றும் வீணாக போகாதபடி இந்த வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்களை பார்க்க, இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் பெற்றெடுக்க தேவ ஆவியானவர் கிருபை செய்யும். ஆண்டவரே, நெருக்கங்களை மாற்றுகிற தேவன் நீர், இக்கட்டுகளை மாற்றுகிற தேவன் நீரப்பா. உடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற ஒரே ஒரு தெய்வம் நீங்க தான் தகப்பனே. எங்களை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானுடைய கிருபை, அனுக்கிரகம், இரக்கம் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருக்கும்படியாக செபிக்கிறேன். விசேஷமா இந்த கட்டுமான படிகளில் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். சபை விசுவாசிகள், கமிட்டி மெம்பர்ஸ், ஆண்டவர் இந்த சபையின் ஊழியக்காரர் மேல தேவனுடைய கிருபை இருக்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். நாம் இணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சத்தமா கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒவ்வொருத்துக்கு ஒரு கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அனுப்புங்கள். கர்த்தர் உங்கள் சபையை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா.